தலைவர் மாதிரிலாம் வராது சார். இப்படி ஒரு நடிகனை நீங்க வந்து எந்த ஸ்டேடியமே பார்க்க முடியாது. எல்லாருமே டாட்டா போட்டுருப்பாங்க தலைவருக்கு. எல்லாருமே ரசிகர் என்ன மாதிரி பண்ணிருக்காரு டாட்டா. என்ன சொல்றேன், 75 வயசு சார் மனுஷன். ஏன்னா 75 நீங்களும் நாங்களும் நடக்கவே மாட்டோம், வீட்டில் தான் படுத்துட்டு இருப்போம். சத்தியமா சொல்றேன், வீட்டில் தான் படுத்துருப்போம். ஆனா அந்த ஆள் நடக்கிறாரு, புரியுதுங்களா? டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்றாரு, ஓப்பன் டாக்கு. அதுதான் சார் அவர். எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு ஹைப் இந்த படத்துக்கு இருக்கு. இதை எப்படி எதிர்பார்க்கறீங்க? எல்லா படத்துக்கும் இருக்கு சார். இந்த படம் லோகேஷ் இளைஞர் இருக்கிறதால கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்ட். யாரும் மெயின் ஹீரோ இன்னும் 10 வருஷம் கழிச்சு பண்ணுவாரு, புரியுங்களா? மக்கள் பார்ப்போம், ரசிகர்கள் இருக்காங்க. அவர் நினைச்சிருந்தா எதுவெல்லாம் பண்ணிருக்க முடியும். இன்னைக்கு எல்லாம் ஏதோ பண்ணுகிறானுங்க. அவனுக்கு யாருங்க கூட்டாங்க? கூப்பிடாதவெல்லாம் வரோம். கூட்டம் வரல. இன்னைக்கு வந்திருந்தாங்க இந்த தமிழ்நாடு எப்படி தெரியுமா இருக்குங்க? ஏன் இந்த கொஸ்டின் கேக்குறோம்னா, மத்த இப்ப தெலுங்கு படம் இல்ல மலையாள படம் 1000 கோடி அடிக்கிற சார். தமிழ் ஒன்றும் பண்ணல சார். இருக்கா சார்? ஏன் எந்த 2.75 கோடி அடிச்சது இல்ல? இந்த வருஷம் இல்ல, 150 தானே அடிக்கும் சார். அது 850 கோடி அடிச்சிச்சுல, 150 தானே அடிக்கும் சார். இது 1000 கோடி கன்ஃபார்ம் அடிக்கும் சார். 1000 கோடி இன்னும் வந்து ஏ சர்டிபிகேட் கொடுக்காம இருந்தனா இது கம்பல்சரி 1000 கோடி. 143 சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே. இது 150 தாண்டும் ரீச் பண்ண பாருங்க. 150 ரீச் பண்ண பாருங்க. நீங்க வேணா டெஃபினட்டா பாருங்க, 150 ரீச் பண்ணுங்க. ஏன்னா போன படம் நான் படம் பேர் சொல்லல, அது சும்மா பில்டப் கொடுத்தாங்க. அதை கூட பண்ணிச்சா பண்ணலன்னு தெரியாது, புரியுதுங்களா? அடிக்கல 123 கோடி தான் சொன்னாங்க. அவர் இன்னொருத்தர் வந்து 148 கோடினாரு. அதெல்லாம் வந்து பில்டப். தலைவர்லாம் அப்படி கிடையாது, ஜெனுவின் தான். கரெக்ட் தான். மக்கள் வந்து நேச்சுரலா நேசிக்கணுங்க. அதெல்லாம் பில்டப் கொடுத்து நேசிக்க வைக்கிறது, புரியுதுங்களா? தலைவருக்கு தனி மாஸ் இருக்கு. இன்னைக்கு 73 வயசுல சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவர் படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட்டிங் கேரக்டர் தேவையா? பெரிய மாஸ் நடிகர்லாம் தேவையான்னு கேக்குறேன். அவர் படம் போடுறதுக்கு எல்லாமே அப்படிதான் சார் பண்றாங்க. எந்த படத்தில் பண்ணலான்றீங்க நீங்க? யார் படத்தில் பண்றீங்க? தக் லைஃப்ல சிம்பு நடிச்சாரு. அதெல்லாம் எல்லாம் இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு. இல்ல சிம்பு தமிழ் நடிகர் பேன் இந்தியா படம்னாக்கா எல்லா ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆக்டர்ஸ் இருப்பாங்க தான். அதுக்காக தான் அது பண்றது. தலைவர் மட்டுமே போதும், அதுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரி, நான் கேக்குறேன், 2.0 வந்து யாரா இருந்தாங்க? 850 கோடி அடிக்கலையா? சரி, இது ஜெயிலர்ல யாரா இருந்தாங்க? 650 அடிக்கலீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார். தலைவர் மட்டுமே போதும் சார். அவருடைய மாசுக்கு எவனுமே இல்லை சார். எவனுமே ஒருத்தா கூட வர முடியாது. 1000 பேசிக்கலாம். அவர் ரீச் பண்றாரு, இவரை தாண்டிட்டாரு. நான் என்ன சொல்றேன், 75 வயசு சார் மனுஷன். ஏன்னா 75 நீங்களும் நாங்களும் நடக்கவே மாட்டோம், வீட்டில் தான் படுத்துட்டு இருப்போம். சத்தியமா சொல்றேன், வீட்டில் தான் படுத்துருப்போம். ஆனா அந்த ஆள் நடக்கிறாரு, புரியுதுங்களா? டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்றாரு, ஓப்பன் டாக்கு. அதுதான் சார் அவர். எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு ஹைப் இந்த படத்துக்கு இருக்கு. இதை எப்படி எதிர்பார்க்கறீங்க? எல்லா படத்துக்கும் இருக்கு சார். இந்த படம் லோகேஷ் இளைஞர் இருக்கிறதால கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்ட். யாரும் புரியுதுங்களா? தலைவருக்கு என்னைக்குமே உண்டு. அதெல்லாம் இன்னைக்கு எஸ்பி மித்ரா டைரக்ட் பண்ணா கூட ரஜினி படத்துக்கு அந்த இது இருக்கும், புரியுதுங்களா? நான் என்ன கேட்கறேன்னா, ஹைப் ஏத்தின பல படங்கள் வந்து தோல்வி தழுவிருச்சு. இந்தியன் 2 இருக்கட்டும், தக் லைஃபா இருக்கட்டும், அப்புறம் கங்குவாவா இருக்கட்டும், பயங்கரமா ஹைப் ஏத்துனாங்க. அது வந்து தோல்வி தழுவிருச்சு. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு வேணா அது நீங்க சொல்லலாம், ஓகே சார். தலைவருக்கு அதெல்லாம் ஹைப்பே தேவையில்லைன்ற நான். இவங்க வந்து ப்ரமோஷனுங்க ஹைப் பண்றாங்க, ஹைப்பே தேவையில்ல. ஜெயிலர்ல எந்த ஹைப் கொடுத்தாங்க? சைலண்டா வந்து அடிச்சுது சார். அதுதான் சொல்றேன், சைலண்டா வரலாமே, எதுக்கு இவ்வளவு ஹைப் கொடுக்கணும்னு கேக்குறேன். அது படக்குழு பண்றது சார். அதெல்லாம் நாம எப்படி சார் கேள்வி கேட்க முடியும்? நீங்க பண்ணாதீங்க. தலைவர் படம் சைலண்டா போசுமா? அவர் பணம் போட்டுருக்காங்க, ரசிகர்களுக்கு இவ்வளவு ஹைப் கொடுக்காங்களே, தலைவருக்கு மாசு குறைஞ்சிச்சோன்னு யோசிக்கிறாங்க. நீங்க வந்து அவர் மாசு என்னைக்குமே குறையாது. உலகம் பூரா ரசிக்கிற ஒரே ஆள் அவர் தான் சார். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, அவர் சகலாரி சொன்னார், பாத்தீங்கன்னா ஆடியோ லஞ்சில் என்ன சொன்னாருங்க? ஸ்டேட்ல 28 ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டர் யார் எடுத்து போன் போட்டாலும் தலைவர் போன் போட்டா அடுத்த நிமிஷம் கால் அட்டன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆள் அவரே இல்ல, பிஎம்ஏ அட்டன் பண்ணுவாரு. ஏற்கனவே நரசிம்மராவ் கொண்டு தலைவருக்காக ஏங்கினவங்க, அவர் வெயிட்டிங்காக. என்ன சார், அவர் வரலாறுலாம் தெரியாது சார் இப்ப இருக்கிற பசங்க எவனுக்குமே. சரி சார், தலைவர் போன் போட்டா 45 ஏஜ் 50 ஏஜ் உள்ளவங்க எல்லாம் கேளுங்க சார். 96 2000 எல்லாம் கேளுங்க சார். அப்பெல்லாம் தலைவர் மாதிரிலாம் வராது சார். இப்படி ஒரு நடிகனை நீங்க வந்து எந்த ஸ்டேடியமே பார்க்க முடியாது. எல்லாருமே டாட்டா போட்டுருப்பாங்க தலைவருக்கு. எல்லாருமே ரசிகர் என்ன மாதிரி பண்ணிருக்காரு? டாட்டா இருக்கும். எல்லாம் ஆச்சரியம் சார். அப்பத்துல இருந்து நாங்கெல்லாம் 40 வருஷம் வரலையேன்ற ஏக்கம் தான் வரல. அதுக்காக